நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. உள்ள என்ன கேப்டன்சி டாஸ் திருப்பி வைக்கிறாங்களா? கண்டிப்பா வைப்பாங்க. நமக்கு தாத்தா மண்டே தாத்தா தெரியும். வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்பேஸ் தாத்தா. சார் வணக்கம். வாங்க தாத்தா. நல்லா ரிவ்யூ பண்ணல சார். இப்பதான் ஸ்ட்ரைட்டா ஸ்பேஸுக்கு வந்தேன். என்ன பேசுறாங்கன்னு தெரியல. சரி இப்படி பார்க்கலாம். எனக்கு என்ன இப்போ ஸ்பீக்கர் இந்த வீக் யார் ப்ரோ போவாங்க? இருங்க, எனக்கு ஸ்பீக்கர்ல காட்டல தாத்தா. கண்டிப்பா ரியா இவர்தான். 6ல நீங்க உங்க பேரும் 6ல இல்ல ஆரம்பிக்குதுல்ல? லிசனர்ல ரைட். இருக்காரு. ரஞ்சித் தானே மது? ஆமா மது. உங்க ஊருக்காரு கவுண்டம்பாளையத்தை ஆள தூக்கி அனுப்புறதுதான் ஆமா, வேலை மது. அமுச்சு விடுங்க. எனக்கு கோயம்புத்தூர்ல ஆள் கம்மியா இருக்கு, அமுச்சு விடுங்க. எதுக்கு? யாருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் கம்மியா இருக்கு? சும்மா நிலத்துக்கு பாரமாதான். நிலத்துக்கு பாரம். இப்போதைக்கு எனக்கு வந்த நியூஸ் என்னன்னா ஒரு வடை தான் அப்படின்ட்டாங்க போல இருக்கு. ஸோ ஒரு வடை அப்படின்னா ரஞ்சிதா தான் இருக்கும். ரஞ்சிதா தான் இருக்கும்ல. இந்த டைமும் நீங்க ரஞ்சித் அனுப்பலனா எனக்கு இந்த சமுதாயத்து மேல, சிஸ்டம் மேலயே எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அவர் போல சிஸ்டம் சரியில்லை. கரெக்ட். அப்ப ஃப்ரீஸ் டாஸ்க்கு இல்லையா? ரோசாப்பூ சாங். ரோசாப்பூ சாங்க்கு ரைட்ஸ் இல்லையாம்மா விஜய் டிவில. ஸோ அதனால அது வந்து ராமர் பாடின பாட்டுக்கு தான் ரைட்ஸ் இருக்கான். ரோசாப்பு சின்ன ரோசாப்பு அப்படின்னு. ஆக்சுவலி அவரு பாடின இன்னொரு பாட்டு இருக்குல்ல, ராமர் பாடின ஆத்தாடி என்ன உடம்பி, அதுல உண்மையா டான்ஸ் ஆனதே ரஞ்சித் தானா? அது தெரியுமா உங்களுக்கு? அது வேறயா? ஆமா. புரியலையே, இது தெரியாதா உங்களுக்கு? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க அது. அட என்ன ஒரு மொமெண்ட் அதெல்லாம். அப்ப என்ன இது வரைக்கும் ஏங்க 80 நாள் ஆகும் போது இது வரைக்கும் அந்த பாட்டுல ஒரு மீம் வரலையா அவருக்கு? அததான் ப்ரோ நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் மீம்ஸ்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பசங்க இறக்கவே மாட்டாங்க இந்த சீசன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்த புதுசுல என்ன சொல்றது, என்னடா இவர் என்னடா பண்றாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அவர் கொஞ்ச நாள் இருக்கட்டும் ப்ரோ, அவர் பக்கம் நீங்க எதுவும் சொல்லாதீங்க ப்ரோ. நான் சொன்னேன் ஏன்டா அப்படின்னேன். அப்போ வந்து சொன்னாங்க எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இப்போதைக்கு அவர் தான் சோஷியல் மீடியாவுக்கு, கொஞ்சம் அவர் இருக்கட்டும் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னாங்க. அப்போ புரியல. அதுக்கப்புறம் போக போக அந்த அந்த செகண்ட் வீக்லலாம் பயங்கரமா செஞ்சானுங்க மீம்ஸ்லாம், வேற லெவல்ல செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஒண்ணும் ப்ரோ. இது அர்ச்சனா உள்ள வர முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க ஹரி ப்ரோ, உண்மையா? யார் சொன்னா? ஹரி ப்ரோ. ஹரி இல்ல எனக்கு வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு கேட்கல, நீங்க சொல்றீங்க. இப்போ இருங்க, இப்போ ஒரு மெசேஜ் போட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஒரு வின்னர் வந்தா அது ஒரு மாதிரி அந்த மாரலை மாத்தோம்ல. இஃப் தே ஆர் நாட் a winner should be fine. ஆனா இதுக்கு முன்னாடி எப்பயாவது வந்திருக்காங்களா? ஏன்பா செல்வா, உள்ள விஜய் சேதுபதி மைக்கில பேசினதே இதான் முதல் தரம். அதுவே அவருக்கு நடக்குது. அது என்னமோ கரெக்ட் தான். இல்ல அதையும் தாண்டி செக் பண்ணிடுவோம். இல்ல அருணுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்னால வந்து விட மாட்டான். இல்ல அருணுக்கு க்ளோஸ்ங்கிறத விட அப்படிலாம் இல்ல. நீங்க இன்னொரு மீடியாவோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப வந்து ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த இப்போ இந்த இது வரும்ல, அந்த கிசுன்னு ஒன்று வரும் தெரியுமா? நம்மளாம் காலேஜ் படிக்கும்போது என்ன ஆலன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது யாரை பற்றி பேசுகிறாங்கங்கிறத கூட வி கான்ட் ஏபிள் டு அனலைஸ். அந்த மாதிரி பயங்கரமான கிசுவாக இருக்கும். மஞ்சை சாரி நடிகை, பச்சை கலர் சட்டை ஹீரோ, அப்படி அந்த மாதிரி பேசுவானுங்க. எந்த படத்தில் எந்த மஞ்சள் சாரியை பேசுகிறானுங்க, எந்த பச்சை சட்டையை பற்றி பேசுகிறானுங்கன்னு நம்ம மண்டையை பிச்சுக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு மீடியா நம்ம ஆட்களை வந்து இழுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஹைப் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அர்ச்சனா உள்ள வராங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லவ் பற்றி, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஓடும், ஆப்வியஸ்லி ஓடும். அப்புறம் உங்களுக்கு தான் வீணோ வெரிவெல்ல விஜய் டிவிலே வந்து நலுங்கு வச்சு கல்யாணம் பண்ணி எல்லாமே அவனுங்களே பண்ணி கொடுத்துருவானுங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இது மாதிரி கல்யாணம் முதல் டைவர்ஸ் வரை. ஐயோ அனானிமஸ்ல பாடி சோடாங்களா இருப்பாங்களே, நம்ம வந்தாலே வந்துருவாங்களே. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இப்போ இதுல இன்னொரு ஆங்கிள் வேற இருக்குல்ல. இவங்க வந்துட்டாங்கன்னா ஒண்ணுமே நடக்கலனா கூட வந்து எப்படி சொல்றது, அது வந்து முத்துக்கு சாதகமா போயிடும்ன்றதுனால கூட உள்ள கொண்டு வராம இருக்கலாம். இல்ல முத்துக்கு சாதகமா இல்ல, அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு
இந்த ஷோ எப்படி இருந்தாலும் முடிய போகுது. ஓகேவா? இப்போ இதில் வின்னர் ரன்னர்லாம் அது ஆல்ரெடி டிசைடட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்க தான் வின்னர். எம் வின்னரு, ஆர் வந்து ரன்னரு. அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபேக்டர் தான் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அதான் எனக்கு தெரியல, நிறைய ஆங்கிள் இருக்கு அவங்கள உள்ள கொண்டு வராம இருக்கிறதுக்கு. ஆனா கொண்டு வர்றதுக்கும் நிறைய ஆங்கிள் இருக்கு. செல்வா பிசினஸ் சொன்ன மாதிரி ஒரு விதத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து மீடியாவுக்கு வந்து அது ஒரு ப்ரொபகண்டா மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. பட் நான் கேள்விப்பட்டது, நேத்து வரை நான் கேள்விப்பட்டது, எக்ஸ் பீப்புள் யாரும் உள்ள என்டர் ஆகாத மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐம் நாட் ஷுர். இப்போ நீங்கெல்லாம் கேட்டீங்க, கண்டிப்பா இதுக்கு விடை நான் நாளைக்கு விசாரிச்சிருவோம். நன்றி நன்றி நான் கண்டிப்பா சொல்றேன். நன்றி ப்ரோ. இமாதனா, இப்போ பிக் ஸ்கிரீன்ல இருந்து ஐஸ்வர்யா வந்தாங்கல்ல, இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, மணிக்கு சப்போர்ட் பண்றது. அப்படி இருக்கும்போது ஏன் அர்ச்சனா வரக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா வர்றது ரைட்டா ராங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வரலாம், தாராளமாக வரலாம். அதுக்கெல்லாம் நான் வந்து முட்டுக்கட்டெல்லாம் நாம வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க தாராளமாக வரலாம். அந்த இடத்துல நாம வின்னராக அவங்கள எடுத்து பேசுகிறோமா, நாம அவங்களோட மைலேஜை கொண்டாந்து இந்த கேமில் போடுறோமா அப்படிங்கிறது அது நம்ம கையில் இருக்கு. இப்போ அவங்க வராங்க, அழகா பேசிட்டு அவங்க போயிடுறாங்களா, அது ஓகே, முடிஞ்சு போச்சு, பிரச்சனையே கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்ததும் சரி, கவின் வந்ததும் சரி, தீபக் மைலேஜ் அது. பட் நம்ம அதை அப்படி எடுத்துக்கலையே. அவங்க ஒரு மூவி ப்ரொமோஷனுக்காக வந்தாங்க. ஸோ மூவி ப்ரொமோஷனுக்கு வந்தாங்க, ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி எடுத்தோம். இது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வேற கான்டெக்ஸ்ட் தானே அது அதை ரெண்டுமே. தான் சொல்றேன். இல்ல அந்த மாதிரி எடுக்கணும்னா கூட நம்ம எடுக்கலாங்கிறேன். அவங்க உள்ள வந்துட்டு அவர்கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னாக்கா, எஸ் அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல ஒன்று இருக்கும். பிகாஸ் அது பாண்டிங், அது அவங்களோட பிரதர்ஹுட்டு, அவங்க ஃப்ரெண்ட் பாண்டிங் அந்த மாதிரி இருக்கும். பட் அதை கூட இன்ஃப்ளூயன்ஸாக எடுக்கணும்னு, அதாவது இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் லைக் தீபக். ஓகேவா? அதாவது தீபக்கோட ஃபேன்ஸ் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தே ஆல்ரெடி ஹேவ் ஒன் ஃபேவரட். ஓகே, இந்த ஷோவில் வந்து ஒரு ஃபேவரட் இருக்காங்க. அந்த ஃபேவரட் இருக்கும்போதும் அதுக்கு அடுத்த ஆப்ஷன், அடுத்த ஃபேவரட் அப்படின்னு சொல்லும்போது தீபக்கை வைக்கிறாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஐ சீன் மெனி ஐடிஸ், ஏகப்பட்ட பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அந்த ஃபேக்டரில் நான் சொல்றது, அந்த ஃபேக்டரில் நான் சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துல தீபக் வந்து அந்த செகண்ட் ஃபேவரட்டா இல்லாம ஒரு ஹேட்ரட் பொசிஷன்ல இருக்காருன்னு வச்சுக்குவேன். அந்த ஸ்டார்டிங்ல இருந்தாருங்க இல்லையா, இப்போ அந்த அந்த ஹேட்ரட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபுல்லா அந்த வீட்டில் வந்து அவர் ஹேட்ரட்ல இருக்காரு, வெளியிலும் பயங்கர ஹேட்ரட்ல இருக்காரு அப்படின்னா, அப்போ நாம அந்த விஷயத்தை இப்படி பார்க்க மாட்டோம். அப்போ இந்த விஷயத்த இவங்களை கூட்டு வந்து பானே மைலேஜ் தராங்க, இப்படி தராங்க அப்படின்னு சொல்லி நாமளே அப்படிதானே சொல்லுவோம். கரெக்ட். அது இன்ஃபேக்ட் போன ப்ரீவியஸ் சீசன்ஸ் ஏதோ விஜயோட ஃப்ரெண்ட் இருந்தார்ல உள்ள, அப்ப விஜய் வந்துட்டு சஞ்சீவ் பேர் மறந்துட்டேன். அவருக்கு வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல விஜயை கூட்டு வந்து தான் பெரிய மைலேஜ் எல்லாமும் பேசிட்டு இருந்தாங்க. See, people will speak it. வருவாரா? இல்ல அதான் சொல்றேன், அவர் வர மாட்டார் தான். பட் பீப்புள் யூஸ் டு ஸ்பீக். இப்படி பேசுறதுனால மட்டும் இது பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆயிடுமான்றது தெரியாது. மோரோவர் இப்ப மேடி கேட்டார்ல, ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்தது பெரிய மைலேஜா மணிகண்டாக்கு இருந்துச்சான்ட்டு. அவங்க சேனலுக்கான டிஆர்பி மைலேஜ் தான், அது தவிர்த்து மணிகண்டாக்கு அது மைலேஜ் கிடையாது. டிஆர்பி தான், டிஆர்பி தான். ஸோ இவங்களுக்கு டிஆர்பி தேவை அப்படின்னாக்கா இவங்க வந்து ஃபார் ஷோர் அர்ச்சனா வந்து இவங்க வந்து கூட்டு வரலாம். அர்ச்சனாக்குன்னு இன்னும் ஃபேன்ஸுங்க இருக்காங்கல்ல. இல்ல நீங்க முடிச்சிருங்க மது. இல்ல அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி வச்சு அதுல கூட சம்டைம்ஸ் கூட்டு வருவாங்கல்ல. முன்ன சீசன், அதுக்கு முன்ன சீசன் தாத்தா எல்லாம் போயிட்டு வந்தாரு. இப்போ அதான் பிரச்சனை. இப்போ என்னன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே எல்லாமே ஒரு மீடியால வந்து ஒரு என்ன சொல்றது, ஓரளவுக்கு வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு பர்சன் தான் அங்க இருக்கிறவங்க, ரைட்டா? ஒரு சிலர், ஒரு 2-3 பேர்த்த மட்டும் விட்டுருவோம். மஞ்சரி, முத்து, அப்புறம் வந்து இவரு என்ன சொல்றது, ஜெஃப்ரி, இவங்களெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா மற்றபடி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஆல்ரெடி வந்து சினி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டு பர்சன் தான். அப்போ இவங்களுக்கு அர்ச்சனா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்பாங்க. ஜாக்லின் சொல்லலாம், மேபி எனக்கு ரக்ஷன் வரணும்னு சொல்லலாம்.
ரைட்டா? இல்ல இமாத், இந்த இந்த கான்டெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வேற ஆங்கிள் கொண்டு போறீங்களோன்னு தோணுது. இப்போ அர்ச்சனா வர்றது ப்ராப்ளம் கிடையாது. பீயிங் அருண்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் எக்ஸாக்ட்லி. கேர்ள் ஃப்ரெண்ட் ம். சோ எவர். பட் இங்க வந்துட்டு அர்ச்சனா இஸ் அ டைட்டில் வின்னர்ன்றது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு ப்ரீவியஸ் சீசன்ஸோட டைட்டில் வின்னர் வித்தின் த ஷோ வர்றது எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கும். ஒருவேளை அவங்க படம் கிட நடிச்சுட்டு அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு வந்தாங்கன்னா தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ம். அந்த கான்டெக்ஸ்டே வேற. ம். பட் ஃப்ரீ டாஸ்க்ன்றது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு டாஸ்க்ல வித்தின் பிக் பாஸ். அந்த டைம்ல ஒரு ப்ரீவியஸ் சீசனோட வின்னர் வர்றது தானே இங்க பெரிய பாதிப்பாவும் இருக்கலாம் கண்டிப்பா பாதிப்பு அப்படின்றது. இருக்கும். கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். இல்லாம இருக்காது. ஏன்னா, அர்ச்சனாவோட ஃபேன்ஸ ஆப்வியஸ்லி அவங்க உள்ள வந்துட்டு போற விஷயத்துல அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பிகாஸ் இப்ப நாம இப்போ இங்க ஸ்பேஸ்ல பேசுறோம், நம்ம ட்வீட்ஸ்ல போடுறவங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள். ஓகேவா? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க தான் நாம எல்லாம். ஓகேவா? பட் இந்த ஷோவ பார்க்குற அ ஜெனரல் ஆடியன்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையுமே ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிரும். அர்ச்சனா உள்ள அதுதான் வந்துட்டு சொல்றேன். போறாங்க அப்போ அப்படின்னா. ஏன்னா, ம். இட்ஸ் நாட் 100% ஆஃப் த பிக் பாஸ் வியூவர்ஸ் நோஸ் தட் அருண் அண்ட் அர்ச்சனா இஸ் இன் ரிலேஷன்ஷிப். அவர் ஹார்லி குயினுங்கிறாரு. எனக்கெல்லாம் டிஎம் வருது. ஹூ இஸ் தட் ஹார்லி குயின் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். உனக்கு புரியுதா? ஸோ ஹூ இஸ் தட் ஹார்லி ம், குயின் அப்படின்லாம் ம், நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ வி நோ இல்லையா அந்த ஹார்லி குயின் யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஐடியா இல்லாதவங்களும் இந்த ஷோ வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க சும்மா எப்பயாவது ஒரு டைம் இந்த ஷோவை பார்ப்பாங்க. இந்த சனிக்கிழமை பார்க்குற ஆட்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. இப்போ அர்ச்சனா வந்துட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் செக்டரை வந்து கண்டிப்பா அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா செய்யும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன். இல்ல ப்ரோ. ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சரே வந்து இருக்கு ப்ரோ ஷோக்குள்ள. அர்ச்சனா இஸ் வோவன் இன்டு அருண்ஸ் ஸ்டோரி. அந்த இந்த ஷோக்குள்ள. அவங்க வந்து முதல்ல வந்து லைக் கடந்து அதுக்கு முன்னாடி கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவர. இந்த ஹார்லி குயின் வச்சு. அப்புறம் கடந்து வந்த பாதையில வந்து அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க வெளியில கொஞ்சம் சர்ச்சைகள்லாம் நடந்ததுல. இப்போ முத்து வந்து ஒரு போடு போட்டு அருண் அடிக்கும்போது, போன சீசன் ஜெயிச்சவங்களும் அப்படிதான் ஜெயிச்சாங்கன்ற மாரி ஒரு விஷயம் நடந்ததுல. அந்த ஒரு விஷயம். அப்புறம் லெட்டர் வந்து இவர் பர்த்டேக்கு லெட்டர் வந்து இவர் ஐ லவ் யூ சொன்னது. அவங்க ஐ லவ் யூ லெட்டர் அனுப்பிச்சது. ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சராவே வந்து எவ்ரிதிங் பாயிண்ட்ஸ் டு ஹர் கமிங் இன்சைட். அது ஃபுல் எஸ். கம்ப்ளீஷன் அதுக்கப்புறம் ஆவறதுக்கு. ஆமா அவங்கள பத்தி நிறைய பேசப்பட்டது. அதுதான். அதனால தான் நான் ஒரு டவுட்டாவே கேட்டேன். அதுக்கு ஒரு வேளை வருவாங்களா சப்போஸ் இல்லையான்ட்டு. டிஆர்பி அப்படின்னு ஒண்ணு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. டிஆர்பிக்காக பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க இருக்க எல்லாத்துக்குமே நான் சொல்றேன். ரெக்கார்டு ஸ்பேஸ் தான். ஓப்பனா சொல்றேன். போன சீசன்ல அர்ச்சனாக்கு வந்த ஆஃபர் அர்ச்சனாக்கே கிடையாது. போன வருஷம் பிக் அருணுக்கு தானே அது. பாஸ் டீம் அப்ரோச் அருண் ஒன்லி. அருண் சொல்லிட்டாரே அத சொல்லிட்டாரா? லைவ்ல. அருணுக்கு லைவ்லயே வந்து சொல்லிட்டு இருந்தாரு. கொஞ்சம் டாப் கூட ட்ராக்ல இன்ட்ரெஸ்ட் எனக்கு தான் கிடையாது. வந்ததுன்ட்டு. அருணுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த பிக் பாஸ்ல வர்றதுக்கு. ஸோ அவர் எதுக்கு வந்தார் அப்படின்னா, சாரி அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வந்த ஆஃபரை அவர் அர்ச்சனாக்கு மாத்தி விட்டாரு. அர்ச்சனா வந்தாங்க, டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் அவர் வந்து பிக் பாஸுக்கு வந்ததுக்கு ரீசனா அவங்க சிஸ்டரோட கொஞ்சம் ஐ திங்க் மெடிக்கல்ல ஏதோ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபீஸுக்காக அவர் உள்ள வந்திருக்காரு. இதுதான் அருணோட ஹிஸ்டரி. அவரே டாக்டர் தானே மாதே. அது மது அது வந்து பாரதி கண்ணம்மாவா என்ன அதானே? ஐயோ சீரியலை மாத்தி சொல்லிட போறேன். அதேதான் ஆமா. அதேதான் அது அதேதான் பாரதி பாரதி கண்ணம்மால கண்ணம்மா டாக்டர் தான். ஏன்னா வின்னருக்கு என்ன ப்ரோ ஆனா வின்னர் வாட் எவர் ஒரு இட் இஸ் கிரானைட் காசு இருக்கும். எனக்கு As ஃபர்ஸ்ட் per 3 the Big வீக்ஸ் Boss கிரானைட் laws, பிசினஸ் எனக்கு வச்சிருக்காரு. வந்து ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் அருண் தான் செம்மையா என்டர்டெயின்மெண்ட். ம். தலைவா தலைவா இல்ல இல்ல தலைவா நான் அப்படின்னு. ஆலன் இந்த பாயிண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எனக்கு என்னன்னா ஆஸ் பர் பிக் பாஸ் கிளாஸ் இந்த ப்ரீவியஸ் சீசன் வின்னர்ஸ் ஆர் நாட் சப்போஸ் டு கம் டு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி சுரேஷ் சாரோ இல்லை நீங்களோ கொஞ்சம் கேட்டுட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணுங்க இமாத். எனக்கு அந்த ஃபேக்டர்ல மட்டும்தான் அர்ச்சனா வர்றது இட்ஸ் நாட் குட் அப்படின்னு யோசிக்க வைக்குது ஆஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் கிளாஸ். இல்லைன்னா வந்துட்டு இஃப் ஷி இஸ் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்னா கூட ப்ராபப்ளி அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு ஓகே, பிரச்சனை இல்லை. டிபெண்ட்ஸ். இது வந்து மேக்கர்ஸ் கால் சில்வா. ம் See, winners are not allowed to enter into another season as a player. எந்த வின்னர்ஸும் இப்போ அல்டிமேட் பார்ட் 2ன்னு வருதுன்னா எந்த வின்னர்ஸ் ஆர் நாட் அலவுட். நீ வின்னர் ஆயிட்டல கிளம்ப அவ்வளோதான். ஆமா. ரன்னர்ல இருந்து எல்லாத்துக்குமே இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னொரு ஷோ ஒன்று பண்றாங்க. இப்போ அல்டிமேட் 2ன்னு ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்குவேன். இப்போ இந்த 8 சீசன்ல யார் வின்னர்ஸோ அவங்களுக்கு அலோடே கிடையாது. தே ஆர் ஆல்ரெடி வின்னர்ஸ். அவங்கள கூப்பிட மாட்டாங்க. மற்றபடி ரன்னர்ஸ்ல இருந்து யாரை வேணா கூப்பிடுவாங்க. புரியுதா?
ஏன்னா அது மக்கள் வந்து ஓட்டு போட்டு நீ தான் இந்த சீசன்ல பெஸ்ட்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சீசன்ல வந்ததுக்கு அப்புறமேட்டு அது அந்த எடையெல்லாம் அங்க வராது. அது மக்களுக்கு மேல இதா போயிடும் இல்லையா? அதனால எக்ஸாக்ட்லி. வின்னர்ஸ கூப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்துட்டு போறதுக்கு வந்து இவங்க நினைச்சா சப்போஸ் இஃப் மேக்கர்ஸ் நீட்ஸ் டிஆர்பி அண்ட் ஓகே ஒரு உள்ள ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னாக்கா எஸ் அஃப்கோர்ஸ் அண்ட் மேக்கர்ஸ் ஆல்சோ வாட்சிங்ல எல்லாத்தையுமே. இப்போ கூட நான் சொன்னேன் இங்க ஸ்பேஸ்ல பேசும்போது கூட அனானிமஸ்ல கன்ஃபார்ம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி தே வெரி வெல் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். ஈவன் மது செல்வா உனக்கு யூனோ வெரி வெல் கிளப் ஹவுஸ்ல பேசும்போது எத்தனை வாட்டி வந்துருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இங்கேயாவது அனானிமஸ்ல நம்ம எக்ஸாக்ட்லி. பார்க்க முடியாது. கிளப் ஹவுஸ்ல ஓப்பனா வருவாங்க, நாம பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ தே ஆமா. அவங்க அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அவங்க உட்காந்து வேவ் பார்க்கறது தான் வேலையே. ஓகேவா? வாட்ஸ் ஹேப்பனிங், மக்கள் எப்படி இந்த ஷோவை எடுத்துட்டு போறாங்க, வாட் தேர் எக்ஸ்பெக்டிங், அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே அவங்க வந்து அவங்களுக்கு இருக்கிற ரிவ்யூ தானே. கரெக்டா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ரிவ்யூ இதுதான். பப்ளிக் ஒபினியன். பப்ளிக் ஒபினியனை டைரக்டா எடுத்துக்க ஏன்னா முடியும். இப்போ வந்து இப்போ சொன்ன மாதிரி வந்து ரிவ்யூவர்ஸ் பேசுறாங்க அப்படின்னா கூட அதுல வந்து ஒரு ஒன் சைடடா இருக்கலாம், இல்லைன்னா சம்திங். அதனால அதெல்லாம் பார்க்காம, ஏன்னா அவ்வளவு நேரம் உட்காந்து கவனிக்கணும் 1 மணி நேரம். இதுங்கும் போது எல்லாமே பேசுவாங்க, எல்லா மக்களும் பேசுவாங்க. ஓகே, ஸோ எல்லா மக்களும் செலவு பேசும்போது இல்லாம எஃபர்ட் இல்லாம ஈஸியா அவங்க செலவு என்ன இல்லாம எஃபர்ட் பண்ணுவாங்க, இல்லாம பப்ளிக் ஒபினியன். ஈஸியா அவங்க என்ன இதுக்கு ஒன்றும் உனக்கு வந்து வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. சும்மா ஒரு ஹெட்செட்டை மாட்டிட்டு போனை நீ பாக்கெட்ல போட்டு கூட வண்டி ஓட்டிட்டு போகலாம். ஈஸியா தே வில் கெட் த இன்ஃபர்மேஷன் வாட் தே வாண்ட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இது எதுக்கு இந்த டாபிக் பேசணும்னு தெரியல, எதுக்கு சுத்தி விட்டேன் நானு. மேக்கர்ஸ் செல்வாட்ட டெசிஷன் பேசும்போது இருக்கு தான் அப்படின்னு ஆமா. சொல்லி சொல்ல வந்தீங்க. ஆக்சுவலி இல்ல இல்ல இமாஜின் அர்ச்சனா நம்ம ரிலேட்டடா. ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்க சொல்ற வச்சுதான் எனக்கு ஞாபகம் வருது. தனலட்சுமி ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வந்து மக்கள் ஒப்பீனியனை வச்சுதான் ஒரு மாதிரி வேற மாதிரி நடந்தது. ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு முந்தின வாரம் தூக்கி விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க அம்மா வரக்கூடாது. எக்ஸாக்ட்லி. ஸோ தே நோஸ் வெரி வெல். இப்போ மக்கள் இது எதுக்கு நான் சொன்னேன், இப்போ பிடிச்சிட்டேன். இப்போ இவங்க இவ்வளவு பாக்குறாங்கல்ல, வேவ் எல்லாம் பாக்குறாங்கல்ல, தே நோஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த சோஷியல் மீடியா ஆல்சோ. இப்போ ரைட்டா? இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அர்ச்சனாக்கும் ஒரு ஃபேண்டமுக்கும் செம சண்டை ஓடிட்டு இருந்துச்சு. ஓகேவா? அர்ச்சனா பேர் இழுத்தாங்க. அர்ச்சனா வந்து இப்போ வந்து அந்த என்ன சொல்றது, அபியூசிவா வந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கேஸ்லாம் ஃபைல் பண்ணாங்க. இது எல்லாமே தே நோஸ் வெரி வெல். தே வில் பி வாட்சிங், தே நோஸ் வெரி வெல். அப்படி இருக்கும்போது ஓகே, இப்போ இந்த 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 மாதிரி ஒரு விஷயத்துல இவங்களை கூப்பிடலாமா, இதை கூப்பிட்டா எப்படி எடுத்துப்பாங்க, ஹவு ஆடட் அட்வான்டேஜா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட கால், மேக்கர்ஸ் கால். அவங்க நினைச்சா கூப்பிடலாம், தாராளமா கூப்பிடலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க அப்பா அம்மா பட் அவங்களே போறேன்னு சொன்னா, அர்ச்சனாவே நான் இல்ல போறேன்னு இல்ல சொன்னா இல்ல இல்ல அப்பதான் கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க மேக்கர்ஸ். அவ்வளோனா நீ வாலண்டியரா போற எக்ஸாக்ட்லி. அப்பனாலே முடிஞ்சு போச்சு. இப்போ இப்போ ஆலன் உள்ள போறாருன்னு ஃபார் எக்ஸாம்பிள், செல்வாவும் மதுவும் இருக்காங்க. ஓகே, ஆலன் உள்ள போகும்போதே கேட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்லயே அந்த யார் அந்த 2-3 பேரு அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்டே கேட்டுருவாங்க. அவர் செல்வா பேரும் மது பேரும் எழுதி வச்சிருக்காரு. டக்குன்னு ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரும்போது நான் உள்ள போயிட்டு இல்ல ஆலனுக்கு நான் தான் உள்ள போகணும் அப்படின்னு சொன்னாலே அப்ப அவங்க மைண்ட்ல இவன் நம்ம இன்ட்டு கொடுக்க உள்ள போறான், இவனை மட்டும் உள்ள அனுப்பாங்க, உள்ள அனுப்பாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. இவன் உள்ள போனா வந்து காரியத்துக்கு எடுத்து விட்டுருவான் அப்படின்னு. அண்ட் ஆப்வியஸ்லி அர்ச்சனா வந்து ஆல்ரெடி அ பிளேயர். ஈவன் இந்த இடத்துல நான் விஷ்ணுவை கூட எடுத்துக்கிறேன். சப்போஸ் விஷ்ணுவும் உள்ள போறாருன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தே ஆர் ஆல்ரெடி அ பிளேயர். அந்த வீட்டில் 106 நாட்கள் இருந்த ஆட்கள். அப்போ அவங்க உள்ள போனாங்கன்னா கெஸ்டா மட்டும்தான் போவாங்களா? இல்ல, அதையும் மீறி ஒன்று பண்ணுவாங்க. 2 பேருமே ஒன்று பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஓகேவா? அதையும் மீறி ஒன்று பண்ணுவாங்க. என்ன சொல்றது, இப்போ அதுவும் 2 பேர்த்தையும் ஒரே நாள்ல அனுப்பிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் சீசன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு ஃபேமிலி வரும், ஒரு ஃபேமிலி வெளில போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வரும், ஒரு ஃபேமிலி வெளில போயிடும். அப்படிதான் இருந்தது. பட் இப்போ நம்ம லாஸ்ட் சீசன்லாம் பார்க்கும்போது 2-3 ஃபேமிலி ஒன்னாவே இருந்தாங்க உள்ள. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ விஷ்ணுவும் அர்ச்சனாவும் பார்த்துக்கிட்டாங்கன்னா எங்க சீசன்ல இப்படி இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது ஏதோ ஒரு வகையில மற்றபடி கேமையும் மாரல்ஸ் மாத்தும் கொஞ்சம் அப்படின்றீங்க. சப்போஸ் அவங்களுக்குள்ள வந்து டேர்ம்ஸ் சரியில்லைன்னு வச்சுக்கோ, இவங்க அவங்கெல்லாம் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க ஹவுஸ்மேட்ஸ், இவங்க 2 பேரும் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க டிஆர்பி ஒன்று போயிட்டு இருக்கும். இங்க இதுக்கு ஒரு ப்ரோமோ கண்டென்ட் போடுற லெவலுக்கு போயிடும். அப்புறம் செல்வா நீ சீக்கிரம் தூங்கு செல்வா, காலைல போகணும்ல நீ. இல்ல கொஞ்ச நேரம் ஆகும் தூங்க. உன் பேரை பார்த்தேன் லிஸ்ட்ல.
இமாத் அவன் என்னது இப்பதான் ஸ்பேஸ் ஹாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். இமாத் ஒரு ஸ்பேஸ முடிச்சிட்டு மூச்சு முட்டை பேசிட்டு இப்ப 2வது ஸ்பேஸ் வந்திருக்கான். அதுக்கு சொல்ல ஆமா இப்பதான் அதுக்கு அவன் சொல்ல இல்ல இல்ல அவன் இமாத் புரியுது. எனக்கு புரியுது அவருக்கு அவன் வீக்கெண்ட் சுபாக்குமே எபிசோடுக்கு புரிஞ்சிருச்சு. போறான்றீங்க. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி ரயானை பார்த்தனா நான் என் சார்பா ஒரு ஹாய் சொல்றேன். ரயானை இவன் பார்ப்பான், ரயானை இவர் பார்க்க முடியாது. ஏன்னா செல்வா பேரை நான் பார்த்தேன், கூடவே பேரும் பார்த்தேன். அந்த பேர்லாம் நான் சொல்ல. புரியுது எனக்கு தெரியும். எனக்கும் ஆத்தாடி தெரியும். என்ன உடம்பி. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா சுபா? ம். வேற லெவல் பாட்டு. இந்த பையன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்ல சுபா. எப்பயுமே சொல்லுவான். ம். இந்த நேரம் ம். ஒரு வார்த்தை சொல்ல. சரி ஓகே. நானும் இமாத் அப்படியே அவன் ஸ்பேசஸ்ல நானும் பிஸியா அப்படியே இருக்கான் கண்டுக்காம இமாத். விட்டுறலாம் தான் நினைச்சேன். சரி பையன் மாறிட்டான். சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டேன். அவன் பட் ஸ்பேஸ்ல இருந்தாலும் ரொம்ப பிஸியா நாம இருக்கான் மாறலையே, இமாத். அதனால பாருங்க நான் எப்பயும் கேக்குற மாதிரி கேட்டேன். அது கரெக்ட். இமாத் அது சரி கரெக்ட். விடு செல்வா, வேற டாபிக் போலாம். இங்க வேண்டாம். இருங்க இல்ல வேற எனக்கு டாபிக் காலையில போலாம், வேற 7 டாபிக் மணி போலாம். வரைக்குமே இட்ஸ் அன் அன்சர்டனிட்டி விஷயம் தான் இப்போ வரைக்கும். ஓகேவா? இப்ப வரைக்கும்லாம் இல்ல. பிகாஸ் தேர் இஸ் நான் அ பர்சன். மத்தியானமே உன் பேரை பாத்துட்டேன் லிஸ்ட்ல. அதுக்கு இல்ல அது நான் ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் தட். இன்னைக்கு இது ஃபேமிலியில நடந்த ஒரு விஷயம் ஆஃப்டர் அப்பா 7:30 நீ எனக்கு விடுறா அப்பா. நாளைக்கு நீ எப்ப அது ஒரு எது விஷயம் இருக்கு. கேட்டாலும் மாமா பையனுக்கு கல்யாணம், ஊர்ல லேண்ட் பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட சுத்தி விடுவ நீ. இல்ல இல்ல இங்க வேணாம், உண்மையிலே தான் இங்க வேணாம், சொல்றேன். இங்க அந்த டாபிக் வேணாம். இது பிக் பாஸ். ம். இன்னைக்கு நடந்த டாபிக் பத்தி. ஹலோ நான் என்ன சொன்னேன்னா போங்க. செல்வா போற ஸ்பேஸ்ல எல்லாம் இப்பெல்லாம் டைமர் வச்சுறாங்க தெரியுமா? இந்த டயத்துக்குள்ள முடிக்கணும்ட்டு. நான் தான் கீழ இருந்து கேட்டுட்டு தானே இருந்தேன். அந்த என்ன ஸ்பேஸ் மக- ஓன் பண்றவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி செல்வா ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுவான். சைத்தன்யா எல்லாம் வாட்டி வதக்கி நானே. நம்ம ஸ்பேஸ்ல ஆலன் தான் டைமரு. அதே ஜாலியா போக வேண்டியதான். ஹலோ அலனு. ஆ, ஆலன் சொல்லுங்க. உங்க மேல ஏய், நிறைய ஆலன், நல்ல வாழ்த்துக்கள், ஃபீட்பேக் ஆலன். இருக்கு இன்னைக்கு. ஆமா. அதான் நான் சொல்லணும்னு வந்தேன். ஆ, நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போட்டாங்க இன்னைக்கு நீங்க கலக்கிட்டீங்களா ரிவ்யூல. நான் இன்னும் பார்க்கல, போய் பார்க்கணும். சூப்பரா பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். நன்றிங்க. இவங்க நிறைய பேர் ஃபயர்லாம் விட்டுருந்தாங்க. ஆலன் சூப்பரா வேற லெவல் பேசுறாருன்ட்டு. அனாலிசிஸ் எடுத்துட்டு அப்படிலாம் வந்து கமெண்ட் பார்த்தேன். காமிக்கலாம்னா நீங்களே எரிஞ்சிருவீங்க போல. அந்த அளவுக்கு அவ்வளவு இருந்துச்சு. இல்ல ஆல நீங்க சொன்னாரு, இமாத் எப்பயாவது ஹரிய ஓட்டி விட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. நீங்க என்னன்னா, நாங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட கிரில் ஸ்ட்ரீட்னு ஒன்று ஷார்ஜால அங்கதான் போயிருந்தோம் டின்னருக்கு. ஸோ ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி இவங்க ரிவ்யூ என்ன பண்றாங்கன்னு இன் பிட்வீன்ல போனேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கேட்டேன். கொஞ்சம் 2 3 இதுவும் போட்டேன், கமெண்ட்ஸும் போட்டேன். அதெல்லாம் காமிக்கவே இல்லை ஸ்க்ரீன்ல. இல்லை நான் பார்க்கலன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டேன். இல்ல வந்துச்சு. நான் வந்துச்சா? தான் கூட அதான் சொல்றேன். வந்துச்சு. நான் வெளில வந்துட்டேன். ம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 1 மினிட் ட்ரால் வீடியோக்கு அதுக்கப்புறம் நினைக்கிறேன் சம்திங். அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தீங்க. அப்போ ஆலன் சொன்னார், நான் சொல்லிட்டு இருந்தேன் ஹரி அமுச்சு விட்டுருங்க, கடைசியில இமாதியே துரத்தி விட்டு என்ன கூப்பிட்டீங்களே அப்படின்னாரு. அதெல்லாம் கேட்டமா? ஆமா இமாத் நான் பயந்துட்டேன். அடே என்ன பேசுறீங்க நீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலவரம் எல்லாம் நடந்துச்சு, நீ வேற வந்து இப்படி பேசுறா அப்படிங்கிறீங்களா சுபா? ஆமா இமாத் எனக்கு அதே மைண்ட் வாய்ஸ் தான். ஐயோ இப்பதான் பஞ்சாயத்து முடிச்சு வந்திருக்கோம். நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறீங்களே, என்னால வெளியிலயே சொல்ல முடியாது அப்படின்னு யோசிச்சேன். ஏதோ என்னால முடிஞ்சது. போற போக்குல லைட்டா ஒரு போட்டு. ஆனா ஆலன் ஏதாவது ம். ஸ்கிரீன் வந்து மேல வச்சிருக்கீங்களா நீங்க? நான் கேட்டுட்டேன். ஆமா, நான் சொல்லிட்டேன். ஒரு மானிட்டர் மேல இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஏன் ஓகே மாடியில இருந்து பேசுறீங்க, கொஞ்சம் கீழ இறங்கி வந்து பேசுங்கன்ட்டு. இவரு நம்மால் சுத்தி மானிட்டர் வச்சிருக்காங்க வீட்ல. அந்த ரூம் மட்டும் சூப்பரா இருக்கும். இல்ல ஏன்னா இமாத் எனக்கு என்னமோ அந்த கன்ஃபெஷன் ரூம்ல எல்லாரும் பேசும்போது அண்ணாந்து பார்த்து ஏய் பேசுவாங்க. அந்த ஆலன் மாதிரியே வைக்கலாம், இருந்துச்சு ஆலன் ஆலன் வைக்கலாம். பேசும்போது. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த சீசன்ல ஒருத்தர் உள்ள போனாரு. ஓகே, ம். அவங்க வீட்ல ஓகே, நான் யார் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொன்னா கூட நீங்க பிடிச்சிருவீங்க. ஓகேவா? அவங்க வீட்ல, அவங்க இருக்கிற வீட்ல 4 டிவைஸ். இது சுபாக்கு தெரியும். ஓகே, அவங்க யாருன்னு. அவங்க வீட்ல 4 டிவைஸ். ஹாலில் வந்து, அதாவது லிவிங் ரூம்ல வந்து டிவியில் ஹாட்ஸ்டார் ஓடிட்டு இருக்கும். கிச்சனில் ஒரு மொபைலில் எப்பயுமே வந்துட்டு, ஏன்னா உள்ளே இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட 2 மொபைல் இருக்கு. ஓகே, இப்போ அந்த 2 மொபைலும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. டிவியில் ஹாட்ஸ்டார் ஓடிட்டே இருக்கும். கிச்சனில் ஒரு ஃபோன் வந்து சார்ஜில் போட்டு அங்கேயும் ஹாட்ஸ்டார் அங்கேயும் ஆனில் ஓடிட்டே இருக்கும். 2 பெட்ரூமு, 2 பெட்ரூம்லேயே 2 டிவைஸ் அங்கே ஓடிட்டே இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க அந்த வீட்டில் இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு. ஏன்னா இப்போது ஹாலில் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அங்கே போயிட்டு கிச்சனில் போய் தான் எடுக்கணும் அப்படின்னா அங்கே போனால் கூட அங்கே வீடியோ பார்க்கணும். பெட்ரூம் போனால் கூட அங்கே வீடியோ பார்க்கணும். அந்த லெவலுக்கெல்லாம் பார்த்தாலாம் இந்த வாரம் இந்த டைம் நான் கேட்டு, ஐயோ யார் சாமி நீங்கள் இப்படி இவ்வளோ சின்சியராக வாட்ச் பண்ணுறீங்க? இல்லை அந்த
அந்த ஒரு மினிட் கூட விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்குலாம் பாக்குறாங்க. அதான் இப்போ ஆலன் அப்படியா மேல ப்ரோ? பாத்துட்டு இருக்கும்போது அங்கங்க மானிட்டர் செட் பண்ணி வச்சிருக்காரோ அப்படின்னு பார்த்தா அது ஆலனும் அப்படிதான் பாத்துட்டு இருக்காரு. யாரா இருக்கும் ஒரு கட்டத்துல அது தூங்கிட்டாரு. யாரா இருக்குங்கிறத நீங்க கெஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்கலாம் வந்து ஈஸியா கெஸ் பண்ணலாம் அது யாரா இருக்கும். ரவியண்ணா வீட்ல வேற யாரு? இல்ல இல்ல இல்லைங்க. இல்ல இல்ல நம்ம இந்த கேஸ்ல சீசன்ல பேசுறாரா வரலையா? இமாத்? இந்த சீசன் சுஜாவரணியா? இருக்கலாம். நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பேரா கேட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். வந்துடும். அதான் அதனால வேண்டாம், அதுதான் அப்படியே இல்ல விட்டுருவோம். இதுதான் இந்த நேம் தான். ஏன்னா அப்புறம் இது வந்து ஒரு மெயின் டாபிக்கா நாளைக்கு வெளில வந்துடும் யூடியூப்லலாம். அதனால வேண்டாம். ஏற்கனவே இப்ப லைவ் எனக்கு ஸ்ட்ரீமிங்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்குன்னே ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தன் ஆரம்பிச்சு இங்க பேசுறத மட்டும் ரெக்கார்ட் பண்ணி கட் பண்ணி போட்டு அதை ஒரு யூடியூப் சேனலா வச்சுனுங்கிறான். அப்போ அது இல்ல சூப்பரா வளர்ந்துச்சு அந்த சேனல். அவன்கிட்ட நீங்க சொல்லணும், டேய் எங்களுக்கு ரைட்ஸை கூடுறா, எங்களுக்கு கொஞ்சம் அது இது என்னது மாடரேட்டர் கூட மானிட்டைசேஷன் விடுங்க ப்ரோ. மானிட்டைசேஷன் இல்ல ராயல்டி அந்த ராயல்டி எங்களுக்கு கொஞ்சம் குடுறா அப்படினும். இருக்கட்டும் ப்ரோ, வாழ்ந்துட்டோம் பசங்க. இதுல என்ன இருக்கு? இப்படியாவது காசு பார்க்கட்டும். இல்ல ஆலன், இத Of course. போட்டே 17,000 நானே சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட போயிடுச்சு போல இருக்கு அந்த யூடியூபுக்கு. நல்லது தானே. ஆலன் நானே 6th சீசன்ல தான் நான் வந்தேன். ஓகேவா? இன்ஸ்டாகிராம்ல போன வருஷமா அதுக்கு முதல் வருஷம் நான் இன்ஸ்டாகிராம்ல அப்பதான் இன்ஸ்டாகிராம்னு ஒன்று ஆரம்பிச்சு இன்ஸ்டாகிராம்ல வந்து சரி போடுவோம் அப்படின்னு போட ஆரம்பிச்சேன். உடனே இன்ஸ்டாகிராம்ல நல்லா ஓடி வந்தோம். ப்ரோ உங்களை வச்சு நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், நீ ஏன் இங்க வர? இங்க வராத ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, நீ ட்விட்டர்ல இருந்துக்க ப்ரோ அப்படின்னாங்க. சரி ஓகேடா போகடா அப்படின்னு இன்ஸ்டா பக்கமே போறது. அப்புறம் உங்க அக்கவுண்ட் ஹேக் வேற ஆயிடுச்சு இன்ஸ்டால. ஏன் 2 அக்கவுண்ட் போனுச்சு. எனக்கு இன்ஸ்டா அதுல என்ன ஒரு கூத்துனா எனக்கு அடிச்ச காப்பிரைட்டு நான் சாதாரணமா இங்க துபாயில நான் வீடியோ எடுத்திருப்பேன். என்னோட மொபைல்ல நான் எடுத்தேன்ல வீடியோ, அந்த மொபைல் நான் என் மொபைல்ல எடுத்த வீடியோவே அவங்க வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணி அடிச்சாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க. நான் சொல்றேன், டேய் இது என் மொபைல், நான் எடுத்த வீடியோடா அப்படிங்கிறேன். ப்ரோ ஒரு நிமிஷம். ஆரி பிரியா ரொம்ப நேரமா ஏதோ கேள்வி இன்ஸ்டாகிராம்ல ரிக்வெஸ்ட் உன் மைக் செமையா அத எரியுது. நான் லீவ் பண்ணி உன் மைக் செமையா எரியுது. ஜாயின் பண்றேன். அப்படியே பிரியாவுக்கு வந்து ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுங்க. பிரியா செல்சி ரொம்ப நேரமா ஏதோ விமாத் ப்ரோ கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வர நிறைய அடி காட்டவே காட்டாது. ஒரு பேர் சிமாத், பை தி வே இதோட ஒப்பீனியன் உங்களுது சொல்லுங்க. இன்னைக்கு நான் கேட்கவே இல்லையே. இமாத், நான் நீ 1 எபிசோட பார்க்கல. இல்ல ப்ரோமோ பாத்தீங்கல்ல, அந்த ப்ரோமோ கண்டென்ட் பத்தி தான் நான் கேக்குறேன். ப்ரோமோலாம் பார்த்தேன். அந்த நீ கேட்க வேண்டிய கேள்வியை நான் லைவ்ல பார்த்தேன். லைவ் இன் தி சென்ஸ் எக்ஸ்ல தான் வந்துருது. உங்க அபிப்பிராயம் என்ன? உங்க ஐ திங்க் அபிப்பிராயம் நீ அத பத்தி தான் கேட்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில நான் சொல்றேன். ஓகே கேளு. இல்ல அததான் கேட்க போறேன். லைக் வாட் முத்துக்குமரன் டிட் ராங் தான் ஒண்ணு. ஹவு பிபி பனிஷ்ட், அதுக்கப்புறமா முத்துக்குமரனோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், இது ரிலேட்டடா ஓப்பனா நிறைய சொல்லுங்க. சரி, காலகாலமா நம்ம பிக் பாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரைட்டா? இந்த ஒரு டாஸ்க் மட்டும் தான் விட்டு கொடுத்து விளாண்டாங்கன்னு கேட்டா கிடையவே கிடையாது. இது இந்த சீசன் இல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை சீசன் வேணா நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை சீசன் எடுத்துக்கிட்டாலுமே இந்த கேப்டன்சி டாஸ்க்னு ஒன்று வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கும். ஓகேவா? விட்டு கொடுத்து விளையாடுறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சரி நான் கேப்டன் அல்ல, நீ கேப்டன் ஆயிக்கோ, இப்படி ஆயிக்கோ அப்படின்னு நம்ம நிறைய இது நம்ம எடுக்கலாம். பட் இப்போ அது வந்து ஆக்சுவலாக ராங் தான். பிக் பாஸ்ங்கிறவர் என்ன பண்ணிருக்கணும், அப்பயே ஸ்டாப் பண்ணிருக்கணும். இன்னைக்கு பண்ணது முத்துக்குமரன் வந்து 100% ரைட்டுன்னு நானும் சொல்ல மாட்டேன். அது கண்டிப்பாக ராங் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, இது பிக் பாஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு முட்டுக்கட்டை போட்டு ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா? அது வந்து நான் பிக் பாஸ் சைடு மிஸ்டேக் சொல்லுவேன். ஓகே. அண்ட் செகண்ட் திங் பார்த்தோன்னா, முத்துக்குமரன் வந்து விட்டு கொடுத்தாரு. ஓகே, முடிஞ்சிடுச்சு, கேம் முடிஞ்சிடுச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அது ஓவர். இப்போது அதை முத்துக்குமரன் வந்து சாரி கேட்குறாரு, மனசார கேட்குறாரு. ஓகே, அவர் மனசார கேட்குறாரு. பட் கொஞ்சம் எல்லைமீறி ரொம்ப ஓவராக சாரி கேட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. எதுக்கு இவ்வளோ நீங்கள் கேட்கணும், அவ்வளோ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அந்த இடத்துல நான் வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நீ பார்த்தேன்னு வச்சுக்குவேன், நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் ரத்துன்ட்டாங்க. எப்படி இருந்தாலும் அது அடுத்த வருஷம் ரத்து தான். அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து யூஸ் கிடையாது. அதை இவரே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக அவர் இந்த டைம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் வச்சுட்டாரு. ஓகேவா?
அப்படி வைக்கும்போது அதெல்லாம் இவர் வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, சாரின்னு கேட்டே இருக்காரு. ஓகே, அந்த இடத்துல கொஞ்சம் அவ்வளோ போகணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அவர் ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களா? முத்து வந்து சரி எல்லாமே சேர்ந்து சாரி கேட்டாங்களா? அதை இனிஷியேட் பண்ணது யாரு? விஷாலா? விஷால். விஷால் இல்ல ராணவ். என்னது? ராணுவ என்ன சொல்லியிருப்பாரு? ஆமா, அவர்தான். எல்லாமே சாரி ஆமா. கேட்கலான்னு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது ஆமா, ராணவ். திட்டிட்டு வாயை மூட விட்டுருவாங்க. எல்லாமே சாரி கேட்கலான்னு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது ராணவ். ஓகேவா? அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, ஸோ ராணவ் அந்த இடத்துல புத்திசாலித்தனமா பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா மேபி அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாமே கேம் விளாட தான் வந்திருக்காங்க. அந்த இப்போ நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். அவன் ஸ்கோர் பண்ண பார்க்குறான், வாங்க எல்லாமே சேர்ந்து ஸ்கோர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் ராணவ் பண்ண மாதிரி நான் பார்க்குறேன். ஓ, முத்து மட்டும் ஸ்கோர் ஓகேவா? பண்றத ஏன்னா தாண்டி இது எல்லாருமே ஒரு ஸ்கோர் பண்ணுவோன்ற மாதிரி. எஸ் அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல நான் அந்த புத்திசாலித்தனத்தை நான் ராணுவத்தை பார்க்குறேன். நான் சீரியஸாக நான் ராணுவ அப்ரிஷியேட் பண்ணுவேன். சப்போஸ் இது ராணுவ சொல்லியிருந்தா, ஏன்னா நான் அந்த வீடியோ கிளிப்பை நான் இல்ல, பார்க்கல. சொல்லியிருந்தான். நான் பார்த்தேன். இல்ல நான் அவன் தான் சொன்னான். அவன் தான் சொல்லியிருந்தான். ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது. அப்போ ராணவ் தான் இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்றான் அப்படின்னா, அப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க, இது வந்து பயங்கரமான ஒரு கேம். அதாவது நான் முத்துது சொல்ல, அவன் ஒருத்தன் ஸ்கோர் பண்ண பார்க்கறான், வாங்க நம்ம எல்லாமே சேர்ந்து ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டான்ல. அப்போ அவன் கேம் உடைக்கிறான். அவன் உடைக்கிறதுக்கு ஒன்று பண்றான். அப்போ அதனால தான் நான் சொல்றேன், நான் ராணவ் அப்ரிஷியேட் பண்றேன் இந்த இடத்துல. முத்து பண்ணது தப்பு தான். முத்து சாரி கேட்டது வந்து ஜென்யூனான சாரி தான். அதே நான் குத்தம் சொல்ல மாட்டேன். பட் அப்படி இருக்கும்போது ராணவ் இந்த இடத்துல ஒரு விஷயத்த கொண்டு வந்து பண்ணான் பார்த்தியா, அதையும் நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி சரியான ஸ்டாண்டு. அவன் தூங்குற வரையும் சாரி கேட்டான். ஒரு லெவலுக்கு தூங்குற வரையுமே கேட்டுட்டே தான் இருந்தான். அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த லெவலுக்கு ப்ரோலாங் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு சைடுல இரிட்டேட் இது வந்து அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பார்த்த உடனே நான் போட்ட ட்வீட் என்னன்னா, இட்ஸ் த பெஸ்ட். அதாவது இந்த டைம்ல முத்து நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்வீட் போட்டிருந்தேன். என்ன ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த வீட்டில் அவன் ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த வீட்டில் நாளைக்கு ஃபினாலேனா அன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஸ்கோரிங் ஃபேக்டர் தான். அதுக்கு முதல் நாள் நைட் வரைக்கும் ஸ்கோரிங் ஃபேக்டர் தான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படின்னா, இப்போது ரெண்டாவது நாள் விழுந்துட்டானா, வேற யாராவது ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, ஸோ அதனால் ஃபினாலேக்கு முதல் நாள் ஓட்டிங் க்ளோசஸ் வரைக்குமே வந்து ஸ்கோரிங் ஃபேக்டர் தான். எல்லாமே ஸ்கோரிங் ஃபேக்டர் தான். ஸோ இது முத்துக்கு வந்து ஒரு அழகான ஸ்கோரிங் ஃபேக்டர். இவ்வளோ பெரிய அடி பிக் பாஸ் நிற்க வச்சு, நான் வேணா கேட்டை ஓப்பன் பண்ணுறேன், எல்லாம் வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே அடிப்பட்ட வழி இது. வீட்டில் இருக்கிறவனுங்க எல்லாம் செம்ம கன்ல இருப்பானுங்க, நம்மளை போட்டு சாத்துன்னு சாத்துவானுங்களே, புரியுதா? ஸோ அதனால அவர் வந்து அவர் மனசார சாரி கேட்டார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இன்னும் இந்த பக்கம் ஒரு பிரச்சனை வெடிக்கும்ல, அதையும் வந்து டைவர்ட்டும் பண்ணியிருக்கலாம். ஹி நோ த கேம். அவர் கேம் தெரியாதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, வெளியில இது எப்படி ஒவ்வொரு விஷயமும் வெளியில எப்படி பார்க்கப்படும், வெளியில இந்த விஷயம் எப்படி ரீச் ஆகும், வெளியில வந்து இப்போ நம்ம பண்ற விஷயம் வந்து அது பாசிட்டிவா போகுமா, நெகட்டிவா போகுமா, எந்த விஷயத்த ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, எந்த விஷயத்த ஆடியன்ஸ் வந்து எடுத்து பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே அவர் வந்து புட்டு வீட்டுக்குள்ள ஆல்ரெடி வச்சிட்டார். ஸோ ஹீ நோஸ் வெரி வெல் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அவர் சரியா கேம் விளையாட்டுருக்காரு. ராணுவ சொல்றீங்களா? முத்துவ சொல்றேன். மனசாட்சியே இல்ல ராணுவ இதெல்லாம் புட்டு வச்சு. அவர் இல்ல ஆனா சீரியஸா ஆலன், ராணுவ எடுத்த ஸ்டெப் ஆக்சுவலா சொல்றேன், எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணீங்களா எனக்கு தெரியவே தெரியாது. எத்தனை பேர் நோட் பண்ணி கூட எனக்கு தெரியல. அந்த இடத்துல முத்து தனியா நின்று சாடி பாஸ்ன்னு சொல்லும் போது, அவன் ஸ்கோரிங் ஃபேக்டர்ல முத்து பண்ணிட்டு இருக்கும் கரெக்டா ராணுவ வந்து எல்லாத்தையும் வந்து சொன்னான், வாங்க எல்லாமே சேர்ந்து சாரி கேட்போம். அது சரி, இனிஷியேட் பண்ணது இல்ல அது ஓகே ப்ரோ. என்னன்னா முத்து ஸ்கோர் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? ஹவுஸ்மேட்ஸ் தான். அவங்க எல்லாரும் பவித்ரா பக்கத்துல போய் நின்று இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு முத்து பக்கத்துல வந்து நின்று அவரை கன்சோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க முத்து இல்ல யாருமே இல்ல. அது காரணம் வந்து பவித்ரா அழுது எல்லாம் பார்த்துருக்காங்க, டவுனே பார்த்துருக்காங்க. முத்து ஃபர்ஸ்ட் டைம் டவுன். எக்ஸாக்ட்லி டு தி கோர் டவுன் ஆகுது. ஓகேவா? அதுதான் ப்ரோ அவருக்கு பாசிட்டிவா போய் அமைஞ்சிரும். அதுதாங்க ஸ்கோரிங் ஃபேக்டர். அதாங்க ஸ்கோரிங் ஃபேக்டர். எல்லாம் வந்தோன்னே இப்போ நீங்க இன்னொன்னு யோசிங்க ஆலன். சப்போஸ் முத்து அழுகாம
அவர் சொன்னாரு ஓகேவா, இவர் அப்படியே அப்படியே கொஞ்சம் மனசு உடைஞ்சு அப்படியே அவர் பாட்டு கோச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாருன்னு வைங்க. அதுக்கு அடுத்த சீன் என்னன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டுல இருக்கிற எல்லாம் போட்டு சாத்துவான், தீபக் உட்பட. ரைட்டா இல்லையா? மஞ்சரி உட்பட. அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா அப்பயும் விடலையே, இவங்க எல்லாம் சாத்துனாங்க சாத்திட்டாங்க போட்டாங்க. சாத்திட்டாங்க எவிடன்ஸோட சாத்தினாங்க. சாத்திட்டாங்களா? ஓ இல்ல அது சாத்திட்டாங்க. வெறும் 3 ஆனா பேர் தான், அழுத வெறும் உடனே 3 பேர் தான் அது. மாறிட்டாங்க. அழுத உடனே மாறிட்டாங்க. பட் ஆமா. இல்ல அப்போ இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் சாத்திருக்காங்க அப்படின்னா, இது பண்ணாம இருந்திருந்தா இன்னும் அந்த சாத்துறதோட பிச் எந்த லெவலுக்கு இல்ல இல்ல இருந்திருக்கும்? சாத்துனதுக்கு அப்புறம் தான் அழுதாப்ல. அழுதுனதுக்கு அப்புறம் அழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. உன்னைய மட்டும் சொல்லல, எங்களையும் சேர்த்து சொல்றாங்கன்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஏன்னா ஜெஃப்ரி கூட சொல்லியிருப்பான். என்ன இந்த மாதிரி மஞ்சரி அவ்வளவு திட்டாங்க, கடைசியில டக்குனு ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அந்த ஸ்டாண்ட்லயே தானே நின்னு இருக்கணும் அப்படின்னு. முதல்ல சாத்தினாங்க, அதுக்கப்புறம் தான் அதுதான் அழுதாப்ல. அதுதான் அந்த சாத்துனது அந்த அந்த டோர இவர் ஈஸியா சாத்திட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவங்களுக்கு வந்து இது கொடுக்கல, இடம் கொடுக்கல. யாரு? முத்து வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு இடம் கொடுக்காம அவர் தனியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. அழுகை தாங்க பெஸ்ட் வெப்பன். நம்ம ஆளுங்க அழுதா பாண்ட் ஏன்னா ஆயிடுவாங்க. இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஹவுஸ்மேட்ஸ் ஸ்கோர் பண்ற இடம், ஓகேவா? அந்த இடத்தையும் சாமர்த்தியமா அந்த ஸ்கோரிங் ஃபேக்டரை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. தெரியுமா? அது எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு இதுல ஃபாலோ அப். இப்போ கூட யாராவது வந்து பிரியாவை பேச இல்ல விடுங்க நான் என்ன சொல்றேன், அவர் வந்து பியூர் சோல் தாங்க, நான் இல்லைன்னா சொல்ல. அவர் பியூர் சோல் தான். பட் அவருக்கு சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு, நான் வெளியில வேற மாதிரி, வீட்டுக்குள்ள வேற மாதிரி, இங்க நான் கேம் விளாட வந்திருக்கேன், மக்களுக்கு என்ன தேவையோ அதான் நான் பண்ணுவேன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் பியூர் சோல் தான் வெளியில. எனக்கும் நல்லா ஐ நோ வெரி வெல் அபவுட் ஹிம். ஓகே, ஹீஸ் எ பியூர் சோல், அப்படியே வச்சுப்போம். பட் இங்க கேம் விளாட தான் வந்திருக்காரு. அவர் பண்றது கேம், அந்த கேம் சரியா பண்றாரான்னு கேட்டா கூட, அவர் கேம் வந்து சரியா பண்றாரான்னு கேட்டா கூட நான் 100% சரியா தான் பண்றாருன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ்மேட்ஸ் ஸ்கோர் பண்ற இடத்த அவங்க அந்த ஸ்கோரிங் ஃபேக்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இவர் ஸ்கோர் பண்ணார்ல, ஹீஸ் அ கேமர். இதுதான் நான் சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்கய்யா. இப்போ அது மித்து பண்ணதுக்கான காரணம் என்ன? ஹி டிட்ன்ட் நெக்ஸ்ட் வீக்கும் நாமினேஷன்ல வரணும்னு தான் இது பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணுது. இல்ல அது ஒரு மட்டும் இல்ல. செகண்ட் கோச்சுக்காதீங்க அலன், கோச்சுக்காதீங்க. எனக்கே கை வலிக்குது பிரியா கைய பார்த்து. ஓ ஹாய் பிரியா, சாரி. பேசுங்க. எனக்கு ஆக்சுவலி ஒரு கொஸ்டின் இருக்கு ஆலன் கிட்ட. ஆலன், who is your top 2? முத்து ஜாக். லைக் ஓகே, அக்கார்டிங் டு கேம், லைக் எவ்வளவு முத்து சின்சியரா ஜாக் டவுட்டே வேண்டாம், முத்து ஜாக் தான். அத வச்சு தானே சொல்றீங்க? லைக் பிகாஸ் யூ ஆல்வேஸ் see the game that way ல, லைக் எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடுவாங்க அந்த பேசிஸ்ல தானே சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள்ங்க. அவங்க 2 பேர் விளையாடுற பிளேன்ல வேற யாருமே இல்ல அந்த வீட்ல. nobody even comes close. ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து ரிவ்யூ பார்த்தேன் யுனிவர்சல் ஸ்க்ரீன்ல. அதுல ஒருத்தங்க வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஜாக் டைட்டில் வின் பண்ணுவாங்களான்னு. நீங்க ஏன் அதுக்கு வந்து சிரிச்சுட்டு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க? யூ குட் ஹவ் டோல்ட் நீங்கலாம் ஓட்டு போட்டீங்கன்னா வேணா ஜெயிப்பாங்க, அப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல. வை டிட் யூ லாஃப்? எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கன்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இருந்தது. ஐ வாண்ட் டு நோ வாட் ஆர் யுவர் தாட்ஸ் தேர், லைக் ஏன் அப்படி சொன்னீங்கன்ட்டு. ஓகே. ஆக்சுவலா வந்து நான் லாஸ்ட் வீக் வரைக்கும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்லோவா வந்து அவங்கள வந்து எலிவேட் பண்ற மாரி இருந்துச்சு. ரொம்ப சட்டிலா ஜாக்லின. ரொம்ப சட்டிலா எலிவேட் பண்ற மாரி இருந்துச்சு. ஆனா வீக் அந்த டேஸ் நவுர அவங்கள ஏதோ ஒரு இடத்துல அவங்க வரவே கூடாதுன்ற மாரி ஒரு ஆங்கிள்ல போற மாரி தான் இருக்கு. எனக்கு அது அவங்க ஜெயிக்கலனா, இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் எஃபோர்ட் ஹியர். இட் ஹாஸ் எவரிதிங் டு டூ வித் சேனல் அண்ட் வாட் தே வாண்ட். பட் நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாக்லின் டிசர்வ்ஸ் டு வின் நினைக்கிறீங்களா? 100%. அவங்க 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் லைக் எக்ஸ்ட்ரீம்லி டிசர்விங் தான். ஓகே. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் வந்து ஜாக்லினுக்குமே ஈக்குவல் சப்போர்ட் இருந்துட்டு தான் இருக்கு. தட் இஸ் வை ஐ ஜஸ்ட் ஆஸ்க்ட். லைக் ஜாக்லின் மட்டும் இல்ல, சவுண்டுக்குமே இருக்கு டு பி ட்ரூ. தீபக்குக்குமே இப்ப வந்து செம்ம சப்போர்ட் ஏறிட்டு வருது. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி இவங்க 4 பேருக்குமே வந்து ஈக்குவல் சான்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால தான் நீங்க அப்படி சொன்னீங்களா? நீங்க அப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. அதனால தான் வந்து உங்ககிட்டயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு. எனக்கு யாரு ஜெயிக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஓகேவா? பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் தேர் எஃபர்ட்ஸ். ஐ ரெஸ்பெக்ட் தி கேம் தே ஆர் பிளேயிங். சரியா? அவங்க நல்லவங்க, கெட்டவங்க அதுக்குள்ள நான் போகல. எனக்கு எப்பவுமே போக விருப்பம் இல்ல. இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நான் சொல்லிட்டேன் அத.
அவங்க 2 பேர் போடுற எஃபர்ட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, யாருமே இல்ல அந்த வீட்டுக்குள்ள. சீரியஸ்லி தேர்ஸ் நோபடி ஈவன் தட் கம்ஸ் க்ளோஸ். ஆனா, தேர் ஆர் அதர் திங்ஸ் நோ. பீப்பிள் தட் அப்ரிஷியேட் அதர் திங்ஸ்ல. அதனால அந்த பேசிஸ்ல வேணா தீபக் அண்ட் சவுண்ட் இவங்கலாம் உள்ள வரலாம். அத தாண்டி சேனல் டிசைட் பண்றது தான். இப்போ முத்து வந்து அன்டவுட்டடான ஒரு ஸ்பாட்ல இருக்கிறாருன்னா, இஸ் பொசிஷனிங் ஹிம்செல்ஃப் லைக் தட். அந்த மாரி ஒரு பொசிஷன் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு பண்ணதெல்லாம் பயங்கர ரிஸ்கியான மூவ் அதெல்லாம். லைட்டா சொதப்பி இருந்தா கூட, அது பயங்கரமான பேக் ஃபயர் ஆயிருந்திருக்கும் அவருக்கு. இன்னைக்கு அந்த ரெட் கார்பெட் வந்துச்சுல்ல, ரெட் கார்பெட் வந்து ஜாக்லினால அது எனக்கு புரியுது. நெறைய லைக் அவங்க அடி வாங்கிட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு பார்க்குறாங்கலாம் எனக்கு புரியுது. அதையும் இன்னும் ஹெவியா பண்ணி அந்த டெம்ப்ளேட்டே உடைச்சிருந்திருக்கணும். அந்த ஓவியா ஜூலி டெம்ப்ளேட்ன்னு உடைச்சிருந்தாங்கன்னா, திஸ் வாஸ் ஹர் மொமெண்ட். ஷி வுட் ஹவ் ஒன் இட். அந்த டெம்ப்ளேட் அவங்க பயத்தினாலயோ, தயக்கத்தினாலயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அத விட்டுட்டாங்க. ஐ ஃபெல்ட் லைக் தட் வாஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹர் டு எஸ்டாப்ளிஷ் ஹர்செல்ஃப். அது அவங்க பண்ணாதனால ஐ டோன்ட் நோ. மேபி சேனல் ஹஸ் அதுல அதர் ஒரே பிளான்ஸ். ஒரு சின்ன மாற்று கருத்து தான். பயத்தினாலயோ, தயக்கத்தினாலயோ அவங்க விடல. ஷி வாஸ் கம்ப்ளீட்லி டவுன். ஏன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இப்ப வரைக்கும் அடிச்சுட்டு மட்டுமே இருக்காங்க. 0 அப்ரிஷியேஷன் ஃப்ரம் எனிபடினால அவங்களுக்கு வந்து அ ஓ அ ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணனால தான் அவங்க வந்து இந்த டாஸ்க்க வந்து ஸ்டார்ட்டிங் சொன்ன உடனே ஷி இஸ் லைக் ஓகே ஏன் இந்த மாரி நீங்க அப்படி நோட்டீஸ் பண்ணீங்களா?